ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தளபதி இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பமாக கொண்டு வர்றதுக்கு என்ஓசி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணுற விதமாக தளபதி, வெங்கட் பிரபு, அர்ச்சனா கல்பத்தின்னு 3 பேருமே போயிருக்காங்க. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மீட் பண்ணி பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேப்டன் ஃபோட்டோக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது செம்மையாக இருக்கு. அண்ட் இப்போ கேப்டன் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இருக்காருன்னு 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆல்ரெடி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரைலர் பிரஸ் மீட்லேயே வெங்கட் பிரபு அவர்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சைடுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இப்போவே ஒரு வெறித்தனமான தியேட்டர் மூவ்மெண்ட் படத்துக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம். அண்ட் ஒரு மிகப்பெரிய கோ இன்சிடென்ட் என்னன்னா, ஹீரோவா தளபதி நடிச்ச 2வது படமான செந்தூர் பாண்டி படத்துல விஜயகாந்த் அவர்கள் தான் ஒரு கேமியோ ரோல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ கரெக்டா தளபதிக்கும் இன்னும் 2 படம் தான் பேலன்ஸ் இருக்கு. இதுல விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபியூட்டா பண்றாரு. அண்ட் இந்த ஒரு ரோல் விஜயகாந்த் அவர்களை பயங்கரமா கௌரவப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ சினிமா கரியர்ல அவருக்கு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கிடைக்கல, அதை தளபதி கொடுக்கறாருன்னும் போது பயங்கர ஸ்பெஷல். ஸோ விஜயகாந்த் அவர்களோட பிளெஸிங்ஸே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். இந்த சீன் தியேட்டர்ல பார்க்க மரண வெயிட்டிங். அந்த சீனை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.